ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த சாமந்தி பூலாம் பார்த்திங்கனாக்கா கிராமத்தில் இருக்கவங்க தான் வைப்பாங்க. அடுக்கு செம்பருத்திலாம் கிராமத்தில் இருக்கவங்க தான் வைப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஸ்கூல் காலேஜ்க்கெலாம் போகும்போது இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் இந்த வெரைட்டி எங்கே கிடைக்கும்னு சொல்லி தேடி தேடி அலையிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தேடுற விஷயமா ஆயிடுச்சு. இது வந்து என்னோடய சிஸ்டர் வீட்டு கார்டன். அவங்களோட பேக் யார்டில் பார்த்திங்கனாக்கா வாழை மரம் வச்சுருக்காங்க. நேந்திரங்காய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கன்று இது. அதோட ஒரு கனகாமரம் செடி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் எதுலேயும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பூச்சியாக இருக்குன்றதுனால அந்த அளவுக்கு எதுவும் ஈல்டு இல்லை. அதோட ஒரு முருங்கைக்கீரை மரமும் இருக்குது பின்னாடி தோட்டத்தில். இது ஃபஸ்ட்டு நல்லா பெரிய முருங்கை மரமாக இருந்தது. அவங்க பக்கத்து வீட்டில் வீடு கட்டுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால மரத்தை உடச்சிட்டாங்க. அதோட ஒரு தென்னங்கன்று, மாமரம், வாழைக்கன்றும் பார்த்திங்கனாக்கா அந்த சைட்லேயும் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ் தான். கேரளாலலாம் பார்த்திங்கனாக்கா நிறைய பிளேஸில் எல்லாமே எல்லார் வீட்லேயுமே வந்து மோஸ்ட்லி கார்டன் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த பிளேஸில் எல்லாமே. இந்த மாங்காய் மரத்தில் சீசன் டைமில் பார்த்திங்கனாக்கா நிறைய மாங்காய் இருக்கும். நிறைய ஒரு அண்ணன் கூட நிறைய கூட ஒரு டைம் கிடைக்கும். அந்த அளவுக்கு மாங்காய் இருக்கும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மாங்காயெல்லாம் வந்து ஜூம் பண்ணி எடுத்திருந்தாங்க. அதோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கனாக்கா வெத்தலை செடி, அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து நெய்வேலியிலேருந்து டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லி ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டு போய் வச்சு ஒரு 4 to 5 years இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நிறையவே வந்து டேபிள் ஆரஞ்சுன்னாக்கா பார்த்திங்கனாக்கா நம்ம எலுமிச்சம்பழம் இருக்கும் இல்லையா, அந்த சைஸில் தான் காய்க்கும் அந்த எலுமிச்சங்காயே. ஆனால் அவ்வளோ ஒரு புளிப்பாக இருக்கும். அந்த சின்னோண்டு பழத்தில் வந்து நம்ம ஆரஞ்சில் இருக்கிற மாதிரி நல்ல புளிப்பாக இருக்கும். அது வந்து ஜூஸுக்கு, அதோடு பார்த்திங்கனாக்கா லெமன் ரைஸ்க்கெலாம் யூஸ் பண்ணால் கூட ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. நிறைய காய்ப்பு எனி டைமும் பார்த்திங்கனாக்கா காய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குமா இந்த பிளான்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் காய்க்காமல் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா எல்லா டைம்லேயுமே சீசன் டைமுன்னு கிடையாது, எல்லா டைம்லேயுமே உங்களுக்கு வந்து கொத்தா எலுமிச்சங்காய் மாதிரி காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட்டுமே நல்ல புளிப்பு, லெமன் ரைஸ்க்கு, ஊறுகாய்க்கு, இதுக்கெல்லாம் கூட நல்லா இருக்குது அப்படி சொல்லியிருந்தோம். நம்ம ஜூஸ் எல்லாம் போடுற மாதிரி இருந்தால் ஒரு 2 பழமே அதிகம்தான். ஒரு பழம் போட்டாலே நல்லா லெமன் ஜூஸ் போடுற மாதிரி நல்லா புளிப்பாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த கனகாமரம் பிளான்ட் பார்த்திங்கனாக்கா எங்கள் பண்ருட்டி பெரியம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் வச்சது. அந்த பிளான்ட்டுமே நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு செடி வச்சாலே போதும், அது ஸ்டெம்மு எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த இடம்லாம் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய கனகாமரம் செடி வரும். விதை விழுந்தும் நிறைய கனகாமரம் செடி வந்து உங்களுக்கு முளைக்கும். வல்லாரக்கீரை பிளான்ட் இருக்குது. வல்லாரக்கீரை பார்த்திங்கனாக்கா அதுவுமே அந்த மாதிரி தான், வேர் போகிற இடம் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய இடம் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த சந்தன முல்லை, மல்லி பிளான்ட்டு எல்லாமே இங்கே நெய்வேலியிலேருந்து எடுத்துகிட்டு போனது. இங்கே ஒரு லோக்கல் நர்சரியில் நான் எப்பயுமே வாங்குவேன் நெய்வேலியில், அங்கேருந்து வாங்கிட்டு போய் வச்சது தான் இதெல்லாம். இந்த சாமந்தி செடி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. இது வந்து அங்கே ஒரு லோக்கல் நர்சரியில் ஒரு பிளான்ட் 30 ரூபான்னு சொல்லி வாங்கி வச்சாங்களாம். இது கலர் பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இதில் எல்லோ கலரில் சாமந்தியும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா செம்பருத்தி, அப்புறம் ரோஸ் பிளான்ட்டு, தூதுவளைலாம் வந்து அங்கே அந்த அளவுக்கு கிடைக்காதுன்றதுனால அந்த பிளான்ட்டுமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு கார்டன் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக வந்து சின்னதாக ஒரு ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபிள் ரோஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சாலே ஒரு செடி வச்சு அதில் பூவோ காயோ கொடுக்கும்போது அதை பார்க்கும்போதே நமக்கே ஆசை வந்து அடுத்தடுத்து வேறு பிளான்ட் வாங்கி வைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.